ஹாய் ஃப்ரெண்ட். இன்னைக்கு ஏன் என் மூஞ்சிலாம் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துலாம் அப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இப்பயுமே அப்படிதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மாசம் ஏழத்துல வேற எனக்கு கல்யாணம் வேற. 2 வாரம் தொடர்ந்து நைட் டியூட்டி பார்த்து கண்ணெல்லாம் வலியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரச்சனை மாரி வந்து இந்த அக்கா குளிச்சுட்டு வீடியோ உட்காந்துக்கிறாங்க வீடியோக்கு. நான் நைட் டியூட்டிக்கு வந்து இன்னும் சாப்பிட்டு எதுவும் பல்லு கூட விளக்காம சாப்பிட்டு தொடர்ந்து 2 வாரம் நைட் டியூட்டி பார்த்து தூக்கமே வர மாட்டேங்குது. ஆனா கண்ணு வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாராவது சொல்லுங்க தூக்கம் வரதுக்கு மட்டும். ஏன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் தூக்க மாட்டேங்குதுன்னு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில வந்த உடனே அதுல ஒரு பேட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ரூம்ல தான் இருக்கோமே. இந்த வேற பாம்பு வேற இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் தூக்கமே வர மாட்டேங்குது. பாம்பு இருக்கா இல்லைன்னு தெரியல. ரூம்ல இருக்கிற பசங்க எல்லாம் சொல்லிட்டு டே டியூட்டி பசங்க எல்லாம் பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பயந்துன்னு தூக்கம் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். தூக்கம் வராம வேற இது பண்ணிட்டுக்கிறேன். அடுத்த மாசம் வர கல்யாணம் வேற. கல்யாணத்துக்கு வேற நான் ரெடி பண்ண பார்த்தா இருக்கிற வெயிட் எல்லாம் லாஸ் ஆயிடும் போது. தூக்கம் வருது மட்டும் என்ன சொல்லுங்க. நான் ஹாஸ்டல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ். நைட் டியூட்டி முடிச்சிட்டு அங்கேயே ஒரு 2 வாரம் தூங்க முடியாம கண்ணெல்லாம் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு மட்டும் வலிக்குது, ஆனா தூக்கம் வருது. தூங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரூமுக்கு வந்தா வேற பாம்பு வேற நைட் வந்துச்சு, பூனை தூக்கி வந்து போட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதுவே பயத்துல வேற உட்காந்துன்னு தூங்க முடியாம வேற உட்காந்துட்டோம். ஆனா கீழே உட்காந்தா மேல வேற விழுந்துருமான்னு பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாம்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாரும். நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தூங்குறதுக்கு வழி இல்லாம வேற நாங்க போராட்டம் நடக்கிறோம். என்ன பண்றதுன்னு தெரியல.